அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகனின் அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்சோலை ஆகியவை இருக்கிறது. இந்த ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு தனிச்சிறப்பும் வரலாறும் இருக்கிறது. இந்த அறுபடை வீடுகளில் 5 வீடுகள் மலைப்பகுதியில் அமைந்திருக்கின்றன. 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவில் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருப்பது கூடுதல் சிறப்பாகும். அதனாலேயே ஒவ்வொரு ஆண்டும் மாசி மகம் மிகவும் சிறப்பாக திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் கொண்டாடப்படுகிறது. மாசி மகம் மட்டுமின்றி பல்வேறு திருவிழாக்கள் இங்கு மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகின்றன. எனவே திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் இந்த ஆண்டு மாசி மகம் 2025 எப்பொழுது எந்த நேரத்தில் நடக்கிறது என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோ போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். முருகனின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வருடந்தோறும் பல்வேறு விழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன. அவற்றில் ஒன்றுதான் மாசி மாதத்தில் நடைபெறக்கூடிய மாசி திருவிழாவாகும். இது வருடந்தோறும் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. திருச்செந்தூரில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி சிவப்பு சாத்தி, பச்சை சாத்தி, தேரோட்டம் மற்றும் தெப்பம் என பல்வேறு நாட்கள் தொடர்ந்து கொண்டாடப்படுகின்றன. தினமும் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்பாள் அலங்காரம் செய்யப்பட்டு எழுந்தருளி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். பௌர்ணமி மகம் நட்சத்திரமும் கூடி வரும் நாளில் மாசி மகம் தேரோட்டமானது சிறப்பாக நடைபெறுகிறது. அதாவது திருச்செந்தூரில் வாழ்வது கைலாயத்தில் வாழ்வதற்கு சமமானது என்று அருணகிரிநாதர் கூறியிருக்கிறார். இப்படி பல்வேறு சிறப்புகளை பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சென்று தரிசனம் செய்தால் மனதிற்கு நிம்மதியும் நிறைவும் தருகிறது என்றும் சொல்லப்படுகிறது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஆவணி திருவிழா, ஐப்பசி மாதம் கந்த சஷ்டி திருவிழா, மாசி திருவிழா போன்றவை மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன. இவற்றில் மாசி திருவிழாவின் போது பெரிய தேரில் சுவாமியும் தெய்வானையும் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி தருகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 3/3/2025 திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் மாசி திருவிழா தொடங்குகிறது. 7/3/2025 வெள்ளிக்கிழமை தீபாராதனையும், 9/3/2025 ஞாயிற்றுக்கிழமை சிவப்பு சாத்தியும், 10/3/2025 திங்கட்கிழமை பச்சை சாத்தியும், 12/3/2025 புதன்கிழமை தேரோட்டமும் நடைபெறுகிறது. 13/3/2025 வியாழக்கிழமை தெப்பமும் நடைபெறும். அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெறும் முக்கிய திருவிழாக்களில் ஒன்றான மாசி திருவிழா 3/3/2025 அன்று கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. 12 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் ஒவ்வொரு நாளும் சாமியும் அம்பாலும் வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி தருவார்கள். மாசி மாதத்தில் பௌர்ணமியுடன் மகம் நட்சத்திரம் இணைந்து வரும் நாளைத்தான் மாசி மகம் திருவிழாவாக கொண்டாடி வருகிறோம். மாசி மகத்திற்கு பூஜை செய்ய விரும்புபவர்கள் வீட்டில் வைத்து கூட பூஜை செய்யலாம். அது ரொம்பவே நல்லது. வீட்டில் செய்ய முடியாதவர்கள் கோவிலில் நடைபெறும் பூஜையில் கலந்து கொள்வதும் ரொம்பவே நல்லது. திருச்செந்தூர் செல்வதாக இருந்தால் புதன்கிழமையில் புறப்பட்டு சென்று அங்கு இரவு தங்கிவிட்டு வியாழக்கிழமையில் முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுகிறது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் திருத்தலம் கடற்கரையில் அமைந்த ஒரே முருகன் கோவில் என்பது சிறப்புக்குரிய விஷயமாகும். மற்ற ஊர்களில் அமைந்துள்ள கடலிலிருந்து திருச்செந்தூர் கடல் கிடையாது. இந்த கடல் முருகப்பெருமானுக்காக சிவபெருமானே உருவாக்கியது என திருப்புகழில் அருணகிரிநாதர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பாலன் தேவராய சுவாமிகள் திருச்செந்தூர் தல புராணத்தை தமிழில் எழுதிய வென்றிமாலை கவிராயர் ஆகியோருக்கு முருகப்பெருமானே நேரில் வந்து அருள் புரிந்த தலம் திருச்செந்தூர் என்று சொல்லப்படுகிறது. வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை நீங்கி மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்றால் வணங்கக்கூடிய ஒரே தெய்வம் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வழிபடுபவர்கள் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்கின்றன. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், குருவருள் கிடைக்க, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க, தீராத கஷ்டங்கள் தீர, தோஷங்கள் நீங்குவதற்கு பலரையும் திருச்செந்தூர் சென்று வந்தால் சரியாகும் என பரிகாரங்கள் சொல்லப்படுகிறது.
அதேபோல திருச்செந்தூர் சென்று வரும் அனைவருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து விடுவது இல்லை, தலையெழுத்தும் மாறிவிடுகிறதா என்று கேட்டால் அதுவும் கிடையாது. திருச்செந்தூர் சென்று வந்து ஒன்றுமே நடக்கவில்லை என புலம்புபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எப்படி சென்று திருச்செந்தூரில் வழிபட்டால் தலையெழுத்து மாறும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. திருச்செந்தூர் சென்று நாம் முருகப்பெருமானை தரிசனம் செய்வது முக்கியம் கிடையாது. முருகன் நம்மை காண வேண்டும் என்பதுதான் மிகவும் முக்கியமான விஷயமாகும். திருச்செந்தூர் செல்வதற்கு முதலில் நம்முடைய உடலையும் மனதையும் தயார்படுத்தி வைத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. இதற்கு வீட்டில் உள்ள முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பு விளக்கேற்றி வைத்து முருகனிடம் மனமிட்டு பேச வேண்டும். அது மட்டுமல்ல, நமக்கு எத்தனையோ மனக்குறைகள், வேதனைகள், கவலைகள் இருக்கலாம். ஆனால் அவற்றை முருகப்பெருமானின் சொல்லி புலம்புவதை விட முருகனிடம் நாம் மனதை ஒன்றுபடுத்தி பேசுவது ரொம்பவே நல்லது. மனதார முருகா என அழைத்து, நீயே துணை எனக்கு, உன்னை தவிர என்னை யாரும் காக்க யாரும் இல்லை, நீயே கதி, நீ அழைத்தால் மட்டுமே நான் திருச்செந்தூர் வருவேன் என மன உறுதியுடன் சொல்லி தினமும் திருப்புகழை படிப்பது ரொம்பவே நல்லது. தினமும் திருப்புகழ் படிக்க வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள் விலகி முருகப்பெருமானின் திருவருள் வீட்டில் நிறைவதை நம்மால் உணர முடியும். கனவிலோ அல்லது ஏதாவது ஒரு வழியிலோ முருகனே வந்து சில அறிகுறிகள் காட்டுவார் என்றும் சொல்லப்படுகிறது. முருகப்பெருமான் சொல்லும் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் நிச்சயம் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கிவிடும் என்றும் சொல்லப்படுகிறது. முருகனே நீங்கள் திருச்செந்தூர் செல்வதற்காக வாய்ப்பை ஏற்படுத்துவார் என்றும் சொல்லப்படுகிறது. திருச்செந்தூர் சென்றதும் முதலில் நாளை கிணற்றில் குளிக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் கடலில் குளிக்க வேண்டும். கடலில் நீராடிய பிறகு கடை வீதியில் அமைந்துள்ள தூண்டிகை விநாயகர் கோவிலில் சிதறு தேங்காய் விட்டு வழிபடுவது ரொம்பவே நல்லது. திருச்செந்தூரில் 20க்கும் மேற்பட்ட சித்தர்களின் ஜீவ சமாதிகள் அமைந்திருக்கிறது. அங்கு சென்று வழிபட வேண்டும். இவர்கள் அனைவரையும் வணங்கிய பிறகு முருகன் கோவிலுக்குள் வந்து மூலவரான சுப்பிரமணியையும் சண்முகரையும் வழிபட்ட பிறகு முருகன் சன்னதிக்கு பின்புறம் உள்ள பஞ்சலிங்கங்களையும் வழிபட வேண்டும். அங்கு வழிபட்ட பிறகு வெளி பிரகாரத்தில் உள்ள குரு பகவான், பைரவர், பெருமாள் ஆகியோரையும் வழிபட வேண்டும். கோவிலை வலம் வந்து வணங்கிய பிறகு பன்னீர் இலையில் கொடுக்கப்படும் விபூதியை அர்ச்சகர்களிடமிருந்து வாங்கி கொள்ள வேண்டும். அந்த பன்னீர் இலையில் மொத்தம் 12 நரம்புகள் காணப்படுகின்றன. இந்த இலையில் வைத்து கொடுக்கப்படும் விபூதி முருகப்பெருமானை தன்னுடைய 12 கைகளாலும் பக்தர்களுக்கு பிரசாதத்தையும் அருளையும் வாரி வழங்குவதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பிரகாரத்தில் முருகப்பெருமான் சத்ரு சம்ஹார மூர்த்திய கோலத்தில் காட்சி தருகிறார். அவரை வழிபட்டால் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் அனைத்தும் நீங்கும். அதேபோல் மூலவர் சுப்பிரமணியருக்கும் சண்முகர் அர்ச்சனை செய்வது, வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுகிறது. திருச்செந்தூர் செல்வதாக இருந்தால் புதன்கிழமை நாளில் புறப்பட்டு சென்று அங்கு இரவு தங்கிவிட்டு வியாழக்கிழமையில் முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும். குரு பகவானுக்கு முருகப்பெருமான் அருள் செய்த தலம் என்பதாலும் முருகன் திருத்தலங்களில் திருச்செந்தூரில் மட்டுமே முருகப்பெருமான் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய 3 தொழிலையும் செய்யும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் வடிவமாக அருள் செய்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. திருச்செந்தூர் தலத்தில் சென்றால் குறைந்தபட்சம் 8 முதல் 12 மணி நேரம் அங்கேயே இருப்பது ரொம்பவே நல்லது. அப்பொழுதுதான் அந்த தெய்வத்தின் முழு அருள் கதிர்களையும் பெற முடியும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த முறையில் திருச்செந்தூர் தலத்திற்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டால் நிச்சயம் முருகன் அருளால் கர்ம வினைகள் அனைத்தும் தீர்ந்து தலையெழுத்து மாறும் என்றும் சொல்லப்படுகிறது. திருச்செந்தூர் முருகன் கோவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மன்னர் வளைகுடாவில் அமைந்துள்ள கோவிலாகும். சங்ககால இலக்கியங்களும் சிலப்பதிகாரத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த கோவில் 2000-3000 ஆண்டுகள் மிகவும் பழமை வாய்ந்த கோவிலாகும். அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கென்று கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ள ஒரே கோவில் திருச்செந்தூர் முருகன் கோவிலாகும். இந்த கோவில் அமைந்துள்ள இடம் திருச்சீலரைவாய் என முன்னர் அழைக்கப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. திருச்செந்தூர் முருகன் கோவில் 157 அடி உயரம் கொண்ட கோவில் கோபுரம் 9 தளங்களை கொண்டதாக அமைந்திருக்கிறது. இது தவிர முருகன் சன்னதிக்கு வலது புறத்தில் பஞ்சலிங்க சன்னதியும் அமைந்திருக்கிறது. இவர்களை மார்கழி மாதத்தில் தேவர்கள் தரிசிக்க வருவதாகவும் சொல்லப்படுகிறது. மட்டும் இல்லாமல் சிவனுக்குரிய வாகனமான நந்தியும் முருகனுக்கு எதிரே இந்திர, தேவ மயில்களும் மூலஸ்தானம் எதிரே அமைந்திருக்கிறது.
திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் அமைந்திருக்கிறது. முருகப்பெருமான் இந்த தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.